உங்களோட ரசிகன் நானு. ஆனா உங்களோட ரசிகன் சொன்னா ஏன் எல்லாரும் என்ன கலாய்க்கிறாங்க? உண்மையான கேள்வி கேக்குறேன். உண்மையா நீங்க நடிக்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நீங்க நம்புறீங்களா? இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட 811 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ இவனை பொழந்து விடுங்க ப்ரோ. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். 811ல ஒரு கமெண்ட் கூட உங்களுக்கு சாதகமாக இல்ல. நேத்து கூட ஒரு நம்பர் சகோதரர் சொன்னாரு, ஆனா உங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு ஆப் இருக்கான், 100 பேர் பேட் கமெண்ட் போடுற மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சதிவேல நடந்துகிட்டு இருக்கு. அப்படி எல்லாமே போடுற அளவுக்கு எல்லாம் யாருக்கும் நேரம் இல்லாம உட்கார்ந்துன்னு இல்ல. முதல்ல உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்கறத தவிர்த்து நல்ல நடிகர்களுக்கு, நல்ல திறமைசாலிகளுக்கு அவங்கள ஏன் நடிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க? அவ்வளவு புத்தி சுவாதீனம் இல்லாத இயக்குனர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா, ஹேட்டர்ஸ் அதிகமா? ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி இல்ல, உங்களுக்கு ஹேட்டர்ஸ் தான் ஜாஸ்தி. சார் அதாவது உங்களுக்கு திறமை இல்லைன்றாங்க, அடுத்தவங்களோட திறமை அந்த மாதிரி. எனக்கு திறமை வேணாம் சார், நான் நடிகன் கிடையாது. நடிகர் இல்லன்றீங்களா? உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு. அப்படி சொல்லாதீங்க. ஒரு வீடியோ பார்த்து உங்களை வளர்த்து விட்ட ஒரு வியூவர்ஸ்க்குமே உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம். ஆமா மக்களே, இவர் போடுற இனிமேல் பாக்குற வீடியோஸ இனிமேல் பாக்காதீங்க. இவரோட இன்ஸ்டா பேஜை ஒருத்தரா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது இவர் ரொம்ப ஆணவத்துல பேசினுக்கிறாருன்றதுதான் என்னோட கருத்து. சத்தியமா நீங்க நடிக்கிறது திறமை மாதிரியே தெரியல சார். கோமாளித்தனமா கூட நான் உங்களை பாக்கல. அதாவது கோமாளி சர்க்கஸ்ல கோமாளி என்ன பண்ணுவார்னா, நடிச்சாருன்னா என்ன சிரிக்க வைப்பார். உங்களை பார்த்தா சத்தியமா சிரிக்க வைக்கல என்ன. அதேதான் என்னோட கருத்து. என்னன்னா, நீங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பண்றீங்கன்றது என்னோட கருத்து. பேசின உடனே கையெல்லாம் நடுங்குது. உங்க மனநிலையே என்ன பாத்தீங்களா? கலாட்டால தான் நீங்க பேசும்போது உங்களுக்கு வேர்த்து கொட்டி கை நடுங்கி ஓடுனீங்க. நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் கேன்சல் பண்ணிக்கிறோம். இன்டர்வியூ வேணாம், வர ஜெனரேஷன் இல்ல போடக்கூடாதுப்பா. இன்டர்வியூ போடக்கூடாது. இன்டர்வியூ எடுக்கிறதே போறதுதான். நீங்க எப்படி போடக்கூடாது? கான்ட்ரோவர்சி நீ போடக்கூடாது. கான்ட்ரோவர்சி என்ன ஆகுது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அப்படிலாம் கிடையாதுப்பா. அதாவது டாக்டர் திவாகர் டிபிடி என்ன சொல்றாருன்னா, நான் மனநல பாதிக்கப்பட்டவன் இல்ல, நீங்க தான் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பேசுறீங்கன்றத அவரோட கருத்து. உங்களோட கருத்தை தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அவருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். தம்பி ஓபன் பண்ணுப்பா கதவை. கதவை ஓபன் பண்ணு. போதுங்க வா. இல்லையா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நீங்களா நான் ஒரே ஒரு செல்ஃபி வேணாப்பா, போச்சு பண்ணு. செல்ஃபி கேக்குறேன். ஒரே ஒரு செல்ஃபியா? நானும் உங்க தீவிர ரசிகன் இல்லங்க. நானும் உங்க தீவிர போட்டோ விருப்பம் இல்லப்பா. எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ செல்ஃபி எடுக்கணும். பாத்தீங்களா? ஒரு ரசிகனுக்கு உங்களால செல்ஃபி கொடுக்க முடியல. அப்ப நீங்க என்ன நடிகன்? 4000 தான் நான் பேசணும். இல்லப்பா 5000. நீ யதார்த்தமா தேவையில்லாத கொஸ்டின் கேட்டேன். இல்லப்பா 5000 தான். 5000 தான். அப்ப வீடியோலாம் வேணாம். மாத்தி மாத்தி பேசுங்க. 5000 தான் நான் சொல்லிருந்தேன். நான் 5000 தான் நான் சொல்லியிருந்தேன். அப்ப எனக்கு வணக்கம் நன்றின்னு சொல்லி முடிக்கணும். 5000 தான். அதெல்லாம் கிடையாது. நான் தனியா கொடுத்துக்கிறேன். நான் தனியா வணக்கம் நன்றி.